ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு லெமன் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி சுலபமாக செய்கிறதுன்றத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது லெமன் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 3 முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அதை இது போல் கட் பண்ணி வச்சாச்சு. முட்டை வறுவலுக்காக முட்டையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ லெமன் சாதம் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னா, கொஞ்சமாக இஞ்சியை துருகி வச்சுருக்கோம், காஞ்ச மிளகாவை 1 உடைச்சி வச்சுருக்கோம், பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய லெமன் எடுத்து பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ முட்டை வறுவல் பண்ணுறதுக்காக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். முட்டை வறுவலுக்கான மசாலா தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முட்டை எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவில் இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம பரட்டி வச்சுக்கலாம். இது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம லெமன் சாதம் செஞ்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் மாறட்டும். நல்லா இதை வறுத்து எடுத்துப்போம். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா, கொஞ்சம் துருகி வச்சிருக்க இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி இதோட பச்சை வாடெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து அப்புறமா நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்க லெமனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லெமனை ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுப்போம். பாருங்க, இது போல நல்லா கொதிச்சு வரணும். அவ்வளோதான், சுலபமா ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா வச்சுட்டு அதில் நம்ம முட்டை வறுக்கிற அளவுக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின அப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க முட்டையை இது போல கவுத்து வச்சுக்கோங்க. போல் நீங்கள் கவுத்து வச்சுட்டு அதை சுற்றி நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் முட்டை வறுபட்ட அப்புறமா முட்டையை இது போல் பொறுமையாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டையை இதே போல் திருப்பி விட்டு அடுத்த 3 நிமிஷமும் இதே போல் வேக விடுங்க. முட்டை நல்லாவே ஃப்ரை ஆகி வரும். பாருங்க, முட்டை சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வறுத்த முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதத்துக்கு கூட வறுத்த முட்டை வச்சு சாப்பிட்டோன்னா அதோட காம்பினேஷன் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம இந்த சாதத்தை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், லெமன் சாதத்துக்கு நம்ம சூப்பராக தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை போட்டு நல்லா இது போல் பரட்டிக்கோங்க. நம்ம இது போல் பரட்டிட்டு இப்போ லெமன் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, லெமன் சாதம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான இந்த லெமன் சாதத்தை நம்ம செஞ்சு இது போல் வறுத்த முட்டையோடு சர்வ் பண்ணோன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.